வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 5ல இம்பார்ட்டன்டான ஒரு 3 மார்க் கொஸ்டின் பார்க்க போறீங்க. வாட் இஸ் லிங்கேஜ் ஐசோமெரிசம்? எக்ஸ்பிளைன் வித் ஆன் எக்ஸாம்பிள். அதாவது லிங்கேஜ் ஐசோமெரிசத்தை நம்ம எக்ஸாம்பிளோட என்ன பண்ணணும்னா எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றாங்க. வாங்க ஆன்சரை பார்ப்போம். When an ambidendate ligand is bonded to the central metal atom or ion through either of its two different donor atoms, அதாவது ஆம்பிடென்டேட் லிகானுடைய 2 டிஃபரண்ட் டோனர் ஆட்டத்தோட ஒரு மெட்டல் ஆட்டமோ அயானோ பாண்ட் பண்ணிருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்க, லிங்கேஜ் ஐசோமெரிசம்ன்றாங்க. முதல் இந்த ஆம்பிடென்டேட் லிகான்னா என்ன சார் அப்படின்னு நமக்கு தெரியணும். நம்ம படிச்சிருப்போம் ஆம்பிபியான்ஸ், அதாவது லிவிங் திங்ஸ்ல ஆம்பிபியான்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா லேண்ட் அண்ட் வாட்டர், நிலத்திலையும் நீர்லையும் வாழக்கூடியது சொல்லுவோம் நம்ம, அதாவது ஃப்ராக் சொல்லலாம் நம்ம. கெமிஸ்ட்ரியில் அதே மாதிரி பார்ப்போம் ஆம்ஃபோடெரிக் நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன். அப்போ அந்த சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா அசிடிக்காகவும் இருக்கும் பேசிக்காகவும் இருக்கும். அதே மாதிரி இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா ஆம்பிடென்டேட் லிகாண்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் அப்படின்னா நைட்ரைட் பார்க்க போகிறோம், NO2-. இந்த நைட்ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃபரண்ட் டோனார் சைட் இருக்குமா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன். சொல்கிற விஷயம் புரியுதுங்களா? ஸோ இந்த நைட்ரைட்ல நைட்ரஜன் வந்து எலக்ட்ரான் பேரை கொடுத்துச்சு அப்படின்னா அதை நைட்ரிட்டோ கப்பா என் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆக்சிஜன் கொடுத்துச்சு அப்படின்னா நைட்ரிட்டோ கப்பா ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக தெரியணும் அப்படின்னா ஆம்பிடென்டேட் லிகான்னா மோர் தேன் ஒன் கோஆர்டினேஷன் மோட் இருக்கும். அதாவது ஒரே லிகாண்டில் 2 டிஃபரண்ட் கோஆர்டினேஷன் மோட் இருந்துச்சு அப்படின்னா அதை ஆம்பிடென்டேட் லிகான்னு சொல்லுவோம். புரிஞ்சத்தங்களா? இப்போ வாங்க எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே சார் எழுதியிருக்கேன். எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா CONH3 5NO2 2+ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே NO2க்கு பதில் என்ன பண்ணுறீங்கன்னா ONO போட்டிருக்கேன். நமக்கு தெரியும் ஐசோமெரிசம் என்னன்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா டிஃபரெண்ட் இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இது ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்த NO2 தான் பாண்ட் ஆகக்கூடியது மாறுது. இங்கே நைட்ரஜன் கொடுக்குது, இங்கே ஆக்சிஜன் கொடுக்குது. சார் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா சார் என்ன பண்ண போறேன்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர் வரைய போகிறேன். கவனமாக கவனிங்க. இந்த சென்டரில் என்ன பண்ணுங்க அப்படின்னா கோபால்ட்டை போட்டுருங்க தங்கங்களா, சரியா? என்ன பண்ணுங்க, மொத்தம் எத்தனை லிகாண்ட் இருக்குன்னா 6 லிகாண்ட் இருக்கு. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா 6 கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி NH3, சரியா? NH3 இந்த டயக்ராமுக்கு 1 மார்க் இருக்கு. சப்போஸ் எனக்கு டயக்ராம் வந்து முடியல சார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃபார்முலா 2 எழுதிக்கங்க, சரிங்களா? இந்த லிகாண்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் லிகாண்ட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா நைட்ரஜன் வந்து என்ன பண்ணியிருக்கு, பாண்ட் பண்ணியிருக்கு, சரியா? இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சார் வரணும் அப்படின்னு சார் சொல்கிறேன். அதையும் கவனிங்கம்மா. CO சென்ட்ரலாக போட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று தான், ஒரு சில விஷயம் மட்டும் தான் மாறும். இது டயக்ராம் இருக்குது. நிறைய பேர் என்னமோ பெருசாக நினச்சி படிக்காமல் விட்டுருவீங்க. அப்படி கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். என்ன டிஃபர் ஆகுதுன்னு சார் சொல்லிட்டேன். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 5 NH3 அதே மாதிரி போட்டுருங்க. இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னா கவனித்தங்களா, ON_O முடிஞ்சு. இதை தான் நீங்கள் டிஃபர் பண்ணி காமிக்கிறீங்க, சரிங்களா? அப்போ இதில் நைட்ரஜன் வந்து எலக்ட்ரான் பேரை கொடுத்துருக்கு, இதில் ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் பேரை கொடுத்துருக்கு. இந்த லிங்க் பண்ணக்கூடிய இந்த விஷயம் மாறனால இது லிங்கேஜ் ஐசோமர்ஸ். சரிங்க சார், இதுக்கு எப்படி சார் நேம் வைக்கிறது? ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோஆர்டினேஷன் நாமன்கிளேச்சர் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த காம்பவுண்ட் நேம் வைப்போம். காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிகாண்ட் இருக்குது. ஒன்று அமீன், இன்னொன்று நைட்ரிட்டோ. அமீன் தான் ஃபர்ஸ்ட் வரும் ஆல்ஃபபெட்டில். அப்போ எழுதுங்க. எத்தனை அமீன் இருக்குது? 5 அமீன் இருக்கு. பென்டா அமீன், சரியா தங்கம்? என்ன எழுதணும்? நைட்ரிட்டோ. இங்கே யார் கொடுக்குறா? கப்பா என் கோபால்ட் 3 அயான், சரியா? ரைட். அப்புறம் இங்கே பாருங்க, இதுக்கு எப்படி வைக்கணும்? அதே தான் எழுத போறீங்க. நல்லா கவனிங்க. பென்டா அமீன் நைட்ரிட்டோ. என்ன எழுதணும்? கப்பா ஓ கோபால்ட் 3 அயான். நிறைய பேர் டவுட் வரும், எப்படி சார் கோபால்ட் 3ன்னு சொன்னீங்க அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுக்க தங்கங்களா. இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கோபால்ட் தெரியாது, X வச்சுக்கோங்க. அமீன் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லிகாண்ட் 0 வச்சுக்கோங்க. நைட்ரிட்டோக்கு வந்து 1. ஓவரால் சார்ஜ் 2++2 கொடுத்துருக்காங்க, சரியா? ரைட். இப்போ X = 2+1. அப்போ X = என்ன வரும்? +3. இந்த சென்ட்ரல் மெட்டல் அயானுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கும் சார் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.